ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க கீர்த்திகா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வாய்க்காலுக்கு வந்திருக்கோங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்படியெல்லாம் பெப்பரை வேனு பறக்குதுங்க, நல்ல காற்று. வாய்க்காலில் விளையாடலான்ட்டு இருக்கிறோம், வாங்க பார்க்கலாம். இறங்கணும் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா தண்ணியோட அடிச்சுட்டு போயிடும், செப்பலோட கழட்டுனா சீக்கிரம் செப்பல் பிஞ்சு போயிடும். அதனால சரி ட்ரெஸ்ட்டு இறங்கி செம்மையா விளையாடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் முடியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணுறேன். தண்ணி ஆழமாக இருக்கும் போல் இருக்குது. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து துணி துவைப்போங்க நாங்கள். வாய்க்கால்னு பார்த்தீங்கன்னாவே கல்லெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி திட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி கல் இது மட்டும்தான் இருக்கும். வந்து சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டம் போடுவோம், நல்லா விளையாடுவோம், நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, இப்போ அந்த குடுப்பனை இல்லாமல் போயிடுச்சுங்க. எல்லாமே 4 ரூம்குள்ளே செய்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் துவைக்கிற மாதிரி நிலமையாகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறது, இந்த மாதிரி துவைக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டு வெட்ட வெளியில் துணியெல்லாம் காய போட்டு எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் விளையாடுவோம். இங்கே விளையாடிட்டு பழைய சோறும் பச்சை மிளகா தயிர் ஊற்றி எடுத்துகிட்டு வருவோங்க. எடுத்து வந்து நேரத்துலேயே வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே துணி துவைச்சதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு துணியெல்லாம் மேட்டில் கொண்டு போய் காய போட்டுட்டு இங்கே உட்காந்து கரைச்சி குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த துணியெல்லாம் காய வரைக்கும் இந்த சுற்றி வர கீரை பொறிச்சிட்டு அப்புறம் எல்லாம் சுற்றி விளையாண்டுக்கிட்டு பனை மரத்தில் இந்த நொங்கெல்லாம் கீழே கிடக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவல் எடுத்துகிட்டு வருவோம். வெட்டி சாப்பிட்டுட்டு பொறுமையாக போவாங்க. இதுதாங்க லைஃபு. இப்போ என்ன பண்ணுறது, வேலை வெட்டி அப்படி அங்கேங்கிறனால அப்புறம் அங்கே போயிட்டோம். திருப்பூர் போனதுனால கொஞ்சம் போரிங்கான லைஃப் தான். வேலை அங்கே தான். என்ன பண்ணுறது, சின்ன வயசில் இருந்த மாதிரி இப்பயும் இருக்க முடியாது இல்லைங்களா. காலகட்டங்கள் மாறும்போது நம்மளும் மாறிக்க வேண்டியதான். அப்பப்போ வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவோம், ஃபேமிலியாக வருவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமானால் வர முடியல, குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா இருந்துட்டாங்க. நானும் கீர்த்தி குட்டி மட்டும் வந்திருக்குறேங்க. தண்ணியில் விளையாடலான்னு உட்காந்துட்ருக்குறேங்க. பாப்பா பார்த்துட்டிங்கன்னா அவள் இறங்க மாட்டேன்றா. இந்த வடிவேல் சார் தொட்டு போப்பார்ல தண்ணியை, இறங்கலாமா வேண்டாமான்னு அந்த மாதிரி யோசிச்சுக்கிறாமா. அது என்ன சங்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை இப்போ நீ ஒழுக்கமா இறங்குற, நீ தானே சொன்ன கூட்டிட்டு போமா நச்சரிச்சாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில இறங்குனாங்கிறா. இறங்கி ஒழுக்கமா போய் காலை மட்டும் நனைச்சிட்டு வந்துரு. துணி ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிடாத, மாத்திரக்கு ட்ரெஸ் இல்லை. ஒழுக்கமா நீ என்ன பண்ற, காலு கை மட்டும் கழுவிட்டு ஓடியாந்துரு. இறங்க ஒரு பிரச்சனை இல்லை. அந்த வேலை தான் பாக்குற. பார்த்தீங்களா நான் சொன்னதை உதச்சிடும் பின்னாடி இருந்து போடி. போமா போதும் போதும். சரி நான் போறேன், நீ வா. நான் போறேன், நீ வா. இறங்கிடுறாங்க. இதில் என்னங்க இருக்குது, நம்ம ஊர் வாய்க்கால், நம்ம இறங்காம வேற யாரும் இறங்குவாங்க. என்ன கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நாங்கள் அப்படி அள்ளி குடிப்போம். இப்போ அங்கே ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி வந்ததுனால இந்த தண்ணி குடிக்கணும் ஒரு மாதிரியாக இருக்குது. தாயை பழிச்சாலும் தண்ணி பழிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதனால இந்த தண்ணி பழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தண்ணி நல்லா இருக்குது, இயற்கையான தண்ணி தான். சளி பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஃபில்டர் தண்ணி குடிச்சிட்டு இங்கே இயற்கையான தண்ணி குடிச்சிட்டோம்னா எப்படியும் ஒரு 2 நாள் படுத்து இருப்போம், காய்ச்சல் வரும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இயற்கை பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைக்குமா, இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. இருங்க, நான் கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு வரேன், குடிச்சிட்டு வரேன் தண்ணி. ரெண்டு பக்கம் மூடி இருக்கு. முத்து இருக்கும், எடுத்து கோர்த்து பாசிமணியாக போட்டு சொல்லலாங்க.
கல்யாணத்துக்கு நிறைய கோர்த்து சேமிச்சு வச்சு அதை போட்டு விட்டுலாம். மீன் காலை கடிக்குதுங்க, காலை கடிக்குது. மீன் இது வரைக்கும் வருது, மீன் இருக்குது, காலை கடிச்சு வைக்குது. மீன் கிட்ட கடி வாங்கணுமா? இங்க வாங்க, கடிச்சு வைக்கும். நல்லா இருக்குது. க்ளீன் பண்ணி கொடுத்துரு, காசு கொடுத்து மீன் கிட்ட கடி வாங்கிட்டு வர்றாங்கங்க சென்னையில எல்லாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை பணம் சும்மா வச்சாவே போதும், அதில் இருக்கிற அழுக்கு, அவர் பார்த்தீங்கன்னா நகத்தில் உள்ள அழுக்கு, அப்புறம் அந்த புண்ணு மாதிரி ஒன்று நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுரும், சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக சோப்பு நார் வச்சு தேய்ச்சிட்டோம்னா அவன் காலி க்ளீனாக ஆயிடும். காசு கொடுத்தெல்லாம் சுத்தம் பண்ணணுங்கிறத நீனே க்ளீன் பண்ணி விட்ருங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியாது. கேட்டால் என்னடா இது இப்படி சொல்கிறா அப்படிம்பாங்க, அதுதான் உண்மை. நீங்கள் குட்டி குட்டி மீனெல்லாம் காலை கடிக்குது, முடியல. ஆனால் நல்லா இருக்குது. அப்போ அப்போ ஓடிட்டா பயந்துட்டு நான் நின்றுட்டு இருக்கிற மீன்கிட்ட கட்டி வைக்கல, நல்லா தான் இருக்குது. காற்று சரியான காற்றுங்க. நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, காற்று பயங்கரமாக அடிக்குது. மைக்கெல்லாம் இங்கே போட முடியாது. நான் சும்மா தான் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். சரி இந்த காட்சியெல்லாம் நல்லா இருக்குங்காட்டிக்கு சரி ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்குறேன். பயங்கரமான காற்று பாருங்க, பனைமரம்லாம் எப்படி ஆடிட்டு இருக்குதுங்க. பனைமரம் நல்லா அசையுது, காற்று அசையுது, முடி கூட நிற்க மாட்டேங்குது, நல்லா இருக்குதுங்க. சொல்றதா இப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம். கேமரா பார்த்து சொல்லு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ மண்ணு வேண்டி இருக்கு. ஏன் அந்த பக்கம் உண்மையுமே இருக்கு, எடுத்துக்கிட்டு இதோ இது ஒன்று இருக்கு, இதை உடச்சி நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஒரு முத்தாச்சி எடுக்க விட மாட்டேன். ஐயோ இப்போன்னு பார்த்து எதுவுமே இல்லையே. நகை யாராச்சும் வச்சிருக்கீங்களா? அம்மா ஒரு கல் எடுமா, உடச்சிடலாம். ஒரு மொத்தத்தில் ஒண்ணுமே இல்லம்மா, பூரா மண்ணு தாண்டி இருக்கும். மண்டையில் இருக்குதுல்ல, அதாவது அதில் இருக்கு, பார்த்துக்கோ. மண்டை இப்படி தான் உள்ள உடச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, வெறும் மண்ணு தான் இருக்கு, களிமண் தான் இருக்கும். பரவாயில்ல, இதை நான் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். இதை வச்சா இதில் இல்லை, கீர்த்திகா நான் வந்து யூடியூப் சேனலில் அதில் போடுறேன். மாற்றிக்கு இது கிளிக் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் இது என்னன்னாச்சு தெரியுமா? சங்கு. இது 1 இருக்குது, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இருக்குது. இது உடச்சி பார்த்துட்டுமா? ஆக மொத்தம் உங்களுக்கு எதுவுமே மூடி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, உடச்சு பார்க்கணும். ஆக மொத்தம் கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் வரப்ப. எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கல்லு தாமா இருக்கு. சே, ஏமாந்துட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.